யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனியில் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரைப்பட பாணியில் நடாத்தப்பட்ட பயங்கர கொலை, கனரக வாகன சாரதி கைது. ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியால் பிரச்சாரம். தமிழர் தாயகத்தில் உள்ள இராணுவ வீதி தடையினால் ஏற்பட்டுள்ள விபத்து. ரணிலுடன் விசேட சந்திப்பு நடாத்திய தமிழ் எம்பி. திருகோணமலையில் சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை வலியுறுத்தி துண்டு பிரசுரம் விநியோகம். ஜாலில் பொதுமக்களுடன் நேரடி கலந்துரையாடலில் ஈடுபட்ட ரணில். அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்பட உள்ள புதிய திட்டம், ஜனாதிபதி அறிவிப்பு. அதிகரித்துள்ள போர் பதட்டம், இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை ரத்து செய்யும் நிறுவனங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். குடும்பஸ்தர் ஒருவரை மின்கம்பத்தில் மோதி கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்று கனரக வாகன சாரதியொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டுள்ளதாக பலாங்கொட காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், பலாங்கொட நகரில் சந்தேக நபரான சாரதி மோட்டார் சைக்கிள் ஒன்றை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். விபத்தில் சிறுமியொருவர் காயமடைந்த நிலையில் சிறுமியின் தந்தை மோட்டார் சைக்கிளில் குறித்த கனரக வாகனத்தை துரத்திச் சென்று பக்கவாட்டில் உள்ள கதவிலேறி சந்தேக நபரான சாரதியை கீழே இறக்க முயன்றுள்ளார். இதன்போது சந்தேக நபரான சாரதி கனரக வாகனத்தை மின்கம்பத்தில் மோதி சிறுமியின் தந்தையை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கனரக வாகனம் அடையாளம் காணப்பட்டு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதன்படி சந்தேக நபர் நேற்றைய தினம் பலாங்கொடை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். நடைபெறவிருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிக்குமாறு கோரி யாழ்ப்பாணம் நகர்ப்புற பகுதிகளில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டுள்ளன. குறித்த துண்டு பிரசுரங்களானது நேற்றைய தினம் 2/8/2024 அன்று விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடக பேச்சாளர் கனகரத்னம் சுஹாஸ் மற்றும் கட்சியின் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு துண்டு பிரசுரங்களை விநியோகம் செய்துள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வருகை தந்திருந்த நிலையிலேயே இந்த துண்டு பிரசுரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கில் தமிழர் வாழிடங்களில் நிலை கொண்டுள்ள இராணுவத்தினரின் பல வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ள போதிலும் பூநகரி யாழ்ப்பாணம் வீதியில் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகில் உள்ள இராணுவ வீதி தடை அகற்றப்படாத நிலையில் காணப்படுகின்றது. குறிப்பாக வடக்கில் ஓமந்தை, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டங்களில் பல வீதி தடைகள் அகற்றப்பட்டாலும் ஆனையிறவு மற்றும் சங்குப்பட்டி பாலத்திற்கு அருகிலுள்ள இராணுவ வீதி தடைகள் அகற்றப்படாத நிலை காணப்படுகின்றது. இந்த நிலையில் 2/8/2024 நேற்று மாலை வைக்கோலேற்றிச் சென்ற உளவு இயந்திரம் ஒன்று இராணுவ வீதி தடையினை விலகி செல்ல முற்பட்ட போது தடம் புரண்டு விபத்தினை சந்தித்துள்ளது. குறித்த விபத்தின் போது வீதியில் பயணித்த முச்சக்கர வண்டியொன்றும் சேதமடைந்துள்ளது. இந்த விபத்தினை தொடர்ந்து சுமார் 1 மணி நேரம் வீதியூடான போக்குவரத்தினை இராணுவத்தினர் நிறுத்தி வைத்திருந்த நிலையில் அதன் பின்னர் வீதி போக்குவரத்து போலீசார் வந்து சரி செய்திருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. கொரோனா ஏற்பட்ட காலங்களில் அமைக்கப்பட்டுள்ள இந்த வீதி தடை இன்று வரையில் தொடர்ச்சியாக நடைமுறையில் இருந்து வருகின்றது. மக்கள் இந்த வீதி தடைகளினால் கடுமையான சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிந்திருந்தும் தொடர்ந்தும் அந்த வீதி தடைகளை இராணுவத்தினர் பேணி வருவதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனுக்கு இடையே விசேட சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. இந்த சந்திப்பானது நேற்று அங்கஜன் ராமநாதனின் யாழ் மாவட்ட அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது யாழ் மாவட்ட மக்களின் நீண்டகால கோரிக்கைகள் தொடர்பாகவும் மாவட்டத்தின் அபிவிருத்தி தொடர்பாகவும் பல கோரிக்கைகளை அங்கஜன் ராமநாதன் ஜனாதிபதியிடம் முன்வைத்துள்ளார். மேலும் நிகழ்வில் உரையாற்றிய அங்கஜன் ராமநாதன், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் விஞ்ஞாபனத்தில் வடக்கு மாகாணம், குறிப்பாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களை மையப்படுத்திய முன்மொழிவுகளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உள்ளடக்கும் போது எமது மக்கள் அவருக்கான ஆதரவை வழங்குவார்கள். அரசியல் தீர்வு, காணாமலாக்கப்பட்டவர்களுக்கான நீதி, முன்னாள் போராளிகளுக்கான மேம்பாட்டு திட்டங்கள், வடக்கின் துரித பொருளாதார மேம்பாடு, காணி விடுவிப்பு, மீள்குடியேற்றம், அத்தியாவசிய தேவைகள் உள்ளிட்ட கோரிக்கைகள் எங்கள் மக்களின் நீண்டகால கனவுகளாக உள்ளன. அவற்றை நிறைவேற்றவல்ல தலைமைத்துவத்தையே எங்கள் மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள்.
நாட்டை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்த தலைவர் என்ற மதிப்பை மக்கள் உங்களிடத்தில் கொண்டுள்ளார்கள். ஆகவே எங்கள் மக்கள் தொடர்பிலும் சிந்திக்குமாறு ஜனாதிபதியிடம் கோரிக்கை வைக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வே அவசியம் என வலியுறுத்தும் வகையிலான துண்டு பிரசுரம் வழங்கும் செயற்திட்டம் ஒன்று திருகோணமலை நகரில் செயற்படுத்தப்பட்டுள்ளது. இந்த செயற்திட்டமானது நேற்று திருகோணமலை நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இலங்கையின் வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு கௌரவமான உரிமைகளுடன் கூடிய நிலையான அரசியல் தீர்வு கோரி 2022 ஆண்டு ஆகஸ்ட் 1 சுழற்சி முறையிலான 100 நாட்கள் செயல்முனைவினை ஆரம்பித்து 2022 நவம்பர் 8 சமஷ்டி தீர்வுக்கான மக்கள் பிரகடனத்தை வெளியிட்டிருந்த நிலையில் அது தொடர்பாக பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்தும் நோக்குடன் துண்டு பிரசுரம் பகிரப்பட்டது. நேற்று வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களான நாம் எதிர்கொண்டு வரும் அரச இனவாத அடக்குமுறையிலிருந்து மீண்டு கௌரவமான உரிமைகளை அனுபவிக்கும் பிரஜைகளாக வாழ வேண்டுமாயின் நிலையான அரசியல் தீர்வு அவசியம். ஒருங்கிணைந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான தீர்வு ஒன்றையே நாம் திடமாக வலியுறுத்தி நிற்கின்றோம். இலங்கையின் வடக்கு கிழக்கு பிராந்தியத்தில் எமக்கான சுயநிர்ணய உரிமைக்கு உரித்துடைய இறைமையுள்ள மக்கள் சமூகத்தினராவோம். எமது சுயநிர்ணய உரிமை இறைமை என்பதை சமஷ்டி முறையின் மூலம் உறுதி செய்து கொள்ள திட சங்கற்பம் கொண்டுள்ளோம் என இதன்போது கருத்து வெளியிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஆகியோர் ஜாலில் உள்ள ஐஸ்கிரீம் விற்பனை நிலையம் ஒன்றிற்கு சென்று அங்குள்ள பொதுமக்களுடன் உரையாடியுள்ளார். ஜாலுக்கு நேற்று 2/8/2024 விசேட விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி ரணில் பல்வேறு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டிருந்தார். இதற்கமைய குறித்த நிகழ்வுகளின் இறுதியாக யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள ஒரு ஐஸ்கிரீம் விற்பனை நிலையத்திற்கு சென்று ஐஸ்கிரீம் உண்டு அங்கிருந்த மக்களுடனும் உரையாடியுள்ளார். மேலும் இதனை அறிந்து அவ்விடத்தில் குவிந்த பொதுமக்கள் ஜனாதிபதியுடன் தாமும் நின்று ஆர்வமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டுள்ளனர். இளைஞர்களுக்கு தொழில் வழங்கும் வேலை திட்டம் அடுத்த வருடம் முதல் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற இளைஞர் சந்திப்பில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதனை தெரிவித்துள்ளார். செழிப்பான எதிர்காலத்திற்கான பயணம் என்ற தொனிப்பொருளில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் யாழ் மாவட்டத்தைச் சேர்ந்த பெருமளவான இளைஞர்கள் கலந்து கொண்டுள்ளனர். ஜனாதிபதி இங்கு தொடர்ந்து உரையாற்றுகையில் தொழில் வழங்கும் வேலை திட்டத்திற்காக அரசு மற்றும் தனியார் துறைகளில் புதிய தொழில் வாய்ப்புகளை உருவாக்குவதே எமது நோக்கமாகும். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை அரசாங்கம் ஒருபோதும் மறக்கவில்லை. நிதி பிரச்சினைகளுக்கு மத்தியிலும் ஆசிரியர் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் இவ்வருடம் நிதி ஒதுக்கியுள்ளது. ஆசிரியர் சேவையில் புதியவர்களை இணைத்துக் கொள்வதற்கு அடுத்த வருடம் மேலதிக நிதியை வழங்க உள்ளது. கோவிட் தொற்று நோய் மற்றும் பொருளாதார வீழ்ச்சி காரணமாக கடந்த 4 வருடங்களாக இலங்கையின் இளைஞர்களுக்கு தொழில் வாய்ப்பை வழங்க முடியவில்லை. நாடு வங்குரோத் நிலையிலிருந்து விடுபட்டிருப்பதால் தற்போது அதற்கான சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஈரானில் ஹமாஸ் தலைவர் ஒருவர் கொல்லப்பட்ட விவகாரத்தில் இதுவரையில் இஸ்ரேல் பொறுப்பேற்கவில்லை என்ற போதும் அந்த நாட்டிற்கான விமான சேவைகளை பல நிறுவனங்கள் ரத்து செய்ய தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் டெல்டா மற்றும் யுனைடெட் விமான சேவை நிறுவனங்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக இஸ்ரேலுக்கான சேவையை நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நேற்று முன்தினம் முதல் விமான சேவைகளை ரத்து செய்துள்ள யுனைடெட் நிறுவனமானது இதற்கான உரிய நடவடிக்கை பின்னர் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி. யாழில் அதிநவீன கரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஸ்லிட் நொதர்ன் யூனிகள் உங்கள் எதிர்காலத்தை ஆரம்பித்திருங்கள்.